ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இந்த காமிச்சிட்டு இருக்கேன். பார்க்குறீங்க செம்மரம், மா, தென்னை, அதே மாதிரி நொபா மரம், அதே மாதிரி தேக்கு மரம், வயல் எல்லாம் சேர்ந்து உள்ள இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதாவது திருச்செந்தூர் ரோடு இருந்து சப் ரோட்டில் தான் நமக்கு இந்த இடம் இருக்குது. சாயில் ரோடு தான் நமக்கு. சாயில் ரோடுனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 200 அடி டிஸ்டன்ஸு தான் சாயில் ரோடு. மொத்த இடம்னு பார்த்திங்கன்னா 23 ஏக்கர். இந்த 23 ஏக்கரில் தான் நமக்கு நாட்டு மரம் இருக்குது, வைப்ரேட் மரம் இருக்குது, பச்சையும் இருக்குது, சிவப்பும் இருக்குங்க. இதெல்லாம் நாட்டு மரங்க. மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா 4 வயசு தான் ஆகுது. மரத்தோட வயசுன்னு பார்த்திங்கன்னா 4 வயசு தான் ஆகுது. மரம் வச்சு எடுத்து 4 வருஷம் ஆகுதுங்க. தென்னையோட வயதுன்னு 4 தான் ஆகுது. இதில் நமக்கு நல்ல ஒரு மொத்த தென்னை பார்த்திங்கன்னா ஒரு 1600 தென்னை இருக்குது. ஒரு 1600 தென்னையும் பார்த்திங்கன்னா பென்சிங்கில் தான் இருக்குது. பென்சிங்கில் இருக்குங்கன்னா இந்த சுற்றி 1600 தென்னைக்கு பென்சிங்கெல்லாம் சேர்ந்துருக்கு. மேற்கொண்டு உள்ளது பார்த்திங்கன்னா 23 ஏக்கரில் ஒரு 3 ஏக்கர் நஞ்சை வரும். அதாவது இப்போ நீங்கள் பாசிச்சிருக்கிறதுல 23 ஏக்கரில் ஒரு 3 ஏக்கர் இல்லைன்னா ஒரு 4 ஏக்கரில் நஞ்சை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவசாயம்னா பார்த்திங்கன்னா நெற்பயிர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென்னையெல்லாம் இப்போ பாலை போடுற தருவாயில் இருக்குங்க. ஸ்டார்டிங் க்ரோத் ஆஃப் கோகனட் ட்ரீங்க. நமக்கு நல்ல ஒரு விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாராவது இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. இன்னொன்று, இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1600 தென்னை. அடுத்து பார்த்திங்கன்னா செம்மரம் ஒரு 200 செம்மரம் இருக்குது. அதை நீங்கள் பார்ப்பீங்க சுற்றி. செம்மரம் எல்லாமே பெரிய சைஸ் இல்லைங்க. வச்சு ஒரு 6 வருஷம் ஆகுது. செம்மரம் வச்சு ஒரு 6 வருஷம் ஆகுது, 6 வயசு ஆகுது. நல்லா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உள்ளது நம்ம கை ஒரு 3 கை சைஸில் இருக்குங்க தென்னை இந்த செம்மரம் எல்லாமே. அதில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரீ சர்வீஸு வித்து ஒரு கிணறுங்க. இது ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு. அடுத்து 2 ஃப்ரீ சர்வீஸ் வரும். ஒரு கிணறு, 3 போர் இருக்குது. இந்த கிணறு சர்வீஸ் பார்த்திங்கன்னா 10 ஹெச்பி, அதாவது 10 ஹெச்பி உள்ள பவர் உள்ள இதுதான் நமக்கு இந்த சர்வீஸு. இதில் எக்ஸ்ட்ராவும் போட்டு எடுத்துக்கிடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் உள்ள போரு ஒரு 3-4 போர் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா அருமையான செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியா. தண்ணிக்கு எந்த கோடையிலையும் பற்றாக்குறை வராது. நல்ல அருமையான ஒரு தென்னந்தோட்டம் தான், தென்னம் ஃபார்ம் தான். நல்லா ஆடு மாடுகள் வளர்க்கறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம் இருக்குங்க. இது மாடுகள் மேய்ச்சலுக்கும் ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு அதுகளுக்கு மேய்ச்சலுக்கும் நல்ல அருமையான புல் வசதிகள்லாம் இருக்குது. நீங்கள் தட்டை பயிர் எல்லாமே போட்டுக்கிடலாம். பக்கத்தில் எல்லாமே சுற்றி வேலையாள்களுக்கு பஞ்சம்னு நினைப்பேங்க. பக்கத்தில் வேலைக்கெல்லாம் ஆட்கள்லாம் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இடத்துல நல்ல டாக்குமெண்ட் எல்லாமே, எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் கையெழுத்து போட வேண்டியது வரும். அதாவது 2 பேர் கையெழுத்து போட வேண்டியது வரும். சிஸ்டர் அண்ட் பிரதர் தான் கையெழுத்து போட வேண்டியது வரும் மேக்ஸிமம். பாத வசதின்னு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக ரோட்லேருந்து ஒரு 200 அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நார்மலாக நம்ம தோட்டத்து உள்ளே இருந்து காமன் பாதையும் வரும். அதாவது காமன் பாதைன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து உள்ளே பார்த்திங்கன்னா
காத்தாடியோட லைனும் போயிட்டு இருக்குது. காத்தாடி இருக்குது, அதுக்காண்டி காமன் பாதையும் இதில் போட்டிருக்காங்க. சுற்றி நீங்கள் பாருங்கள், சுற்றி நான் காமிச்சிருப்பேன். இன்னும் ஒன்று, இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பாறை தாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 அடிக்கு வந்து சுண்ணாம்பு பாறை வரும், அது கீழே கரும்பாறை எல்லாமே வருது. நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன், 2 வீடியோ போடுவேன் இதில். இது 23 ஏக்கரில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நமக்கு மொத்தமாக தான் சேர்த்து கொடுப்பாங்க, ஏன்னா இது மொத்தம் வந்து ஏக்கர் அதிகம். இந்த ஏக்கரில் அதிகம் வந்து ஒரு பார்ட்னரோட இடம் 23 ஏக்கர், இன்னொரு பார்ட்னரோட இடம் அடுத்த வீடியோவில் போடுவேன். சுற்றி நீங்கள் பாருங்கள். தற்சமயம் மழை பெஞ்சு எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொட்டேட் அடிக்க தயாராக இருக்காங்க. அதுக்குள்ளே பண கஷ்டம்லாம் இவங்களுக்கு கிடையாது. இதை கொடுத்து தான் அவங்களுக்கு வந்து ஆகணுங்கிற ஒரு இது கிடையாது. ஓன் டிராக்டர் இருக்குது. மொத்தத்தில் இதில் 5 சர்வீஸு, 7 போரு, ஒரு 3 கிணறு இருக்குது இது உள்ள. அது எல்லாமே தனித்தனியாக வரும். இந்த இடம் 23 ஏக்கரில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 சர்வீஸ் வரும். 3 இல்லைன்னா 2 சர்வீஸ் வரும். எல்லாமே 10 HP சர்வீஸ் தான். ஒரு கிணறு, போர்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 போர் இருக்குது. அதுகளுக்கு ஒரு ரூமுகளும் இருக்குது பக்கத்தில். எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து மொபைல் மூலியமாக ஆப்ரேட் செஞ்சு தான் பம்பு செட்டு தண்ணி அடைக்கிறாங்க. ஆட்கள் எல்லாமே இருக்குது, மேற்பார்வையில் மேனேஜர் இருக்காங்க. அதனால் உங்களில் யாருக்காவது இதே மாதிரி ஒரு பண்ணைத்தோட்டம் வேணும், நமக்கு ஆடு மாடு வளர்க்கறதுக்கு தேவைங்கிறது யாருக்காவது தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். கரெக்டாக வள்ளியூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. திருச்செந்தூர் பாதையிலேருந்து சப் ரோடு தான். நமக்கு தேவைப்படுவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கு. இடத்துக்காரங்க ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க. ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க. மொத்தம் 23 ஏக்கர் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க மரத்தில் வந்து எந்த ஒரு ஈல்டும் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து கரெக்டு தான். போடுற அமௌண்ட்டுக்கு நிறைய பேர் ஈல்டு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. அதாவது 1 கோடிக்கு 50,000 ரூபா 70,000 ரூபா வருமானம், வட்டி வருமானு பார்க்குங்க. அப்படி நினச்சோம்னா நம்ம பேங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிடலாம். உங்கள்கிட்ட வந்து என்னென்னா பி மணி இருக்கலாம். அதை வந்து நீங்கள் பேங்கில் போடுறதுக்கு உங்களுக்கு தயக்கம். இதே மாதிரி இதுகளில் குறைஞ்ச ரேட்டு கிடைக்குமான்னு கேட்பீங்க. இந்த இடத்த வந்து அவர் வந்து கொடுத்து தான் ஆகணுன்ட்டு இவங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே வெல் செட்டில் பார்ட்டிகள் வந்து. அதனால் அவங்களுக்கு ரேட்டு வைக்கிறாங்க 16 லட்ச ரூபா. 16 லட்ச ரூபா ரேட்டு வைக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடி இதை நம்ம வந்து 10 ரூபாய்க்கு முடிச்சிடலாம், 12 ரூபாய்க்கு முடிச்சிடலான்னா ரொம்ப ரிஸ்க்குங்க. தயவுசெய்து வேஸ்ட்டாக வந்து சைட்டை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்காதீங்க. உங்களால் முடியும். 23 ஏக்கரு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டு வரும். 2.5 கோடி பட்ஜெட்டு, 3 கோடி பட்ஜெட்டில் உங்களால் வாங்க முடியுங்கிற ஒரு லெவலில் இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நான் ஒரு சில இடங்கள் இது இப்படி தான், இதில் தான் முடியுன்ட்டு நான் சொன்னோம்னா அந்த இதில் தான் முடியும். அதனால் நல்ல இடங்கள், நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ், மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை எல்லாமே வைக்கக்கூடிய இடங்கள் தான் இது. தேவைப்படுவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுன்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாமே வந்து வெல் செட்டில் பார்ட்டிகள் தான் இவங்க.
நீங்களும் ஒரு முறை வந்து வில்லங்க பார்த்துக்கங்க. டாக்குமெண்ட் எல்லாமே 1 to 2 3 பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மரம் தாங்க. செம்மரங்கள் தான் இதில் சைடில் எல்லாமே அப்படியே விட்டுருக்காங்க. அடுத்த வீடியோவில் செம்மரத்தை காப்பேன். இதில் இந்த சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸு செம்மரமும் தான் இருக்குது இந்த லைனு ஃபுல்லாக. பாருங்கள். லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு கேட்காதீங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் 23 ஏக்கரையும் கைப்பொடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ரேட்டு 16 லட்ச ரூபா சொல்லுதாங்க. நேரடியாக உட்காந்து பேசினா பேசிக்கிடலாம், ஆனால் அதிகமாக குறைக்க மாட்டாங்க. அதனால் வேஸ்ட்டாக வந்து டைம் பாஸ்க்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்குன்னா கூப்பிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோக்களை. அதனால் என்னதுன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அதாவது மேக்ஸிமம் 50% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க எல்லாமே வந்து அன்சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க. அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஓனாக செலவழித்து தான் வந்து சைட்டு வந்து எல்லாமே பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.